guys, welcome back to Make Pass YouTube channel. இன்றைக்கி பார்க்க போதுன்னா இந்த மாதிரி நேம் டிசைன்ஸோடு க்ரியேட் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா க்ரியேட் பண்ணிடுங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் தான் அதை லாகின் பண்ணணும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக சைன்இன் பண்ணிடுங்க. சப்போஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட்டில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மைக்ரோசாஃப்ட்டில் அதை லாகின் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்டன் டைம் லோட் ஆகிட்டு கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு சேம் அதே மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜ் இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடணும். அது என்ன டெக்ஸ்ட்டுன்னு உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் பாருங்கள் தெரியும். இதுதான் அந்த டெம்ப்ளேட், அதாவது ஃபார்மேட்டான டெக்ஸ்ட்டு. இதில் வந்து ரெட் கலரில் இருக்கிறது அந்த ஹீ ஷீ இயரு பாயா கேலா அது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். சேம் இதே டெக்ஸ்ட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் ஓன் டெக்ஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா இதே கூட காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இதோட பிடிஎஃபோட இது வந்து கீழே நான் லிங்காக கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த ஹைலைட் பண்ணுற பாருங்கள், ஹீ யுவர் நேம் அந்த கேர்ளுங்கிறத பாயாக மாற்றிக்கலாம். இதை மட்டும் பார்த்து நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். என்னென்ன சேஞ்ச் பண்ண வேண்டியதுன்னு பாருங்கள். ஹீ ஷீ பாய் கேர்ள் நேம் சோஷியல் மீடியா ஏஜ் பேக்ரவுண்ட் கலர் இது எல்லாமே. ஆறாவது வெப்சைட்டோட லிங்க் வந்து பிடிஎஃப்லேயே இருக்குது. இந்த லிங்க்கில் அதை காப்பி பண்ணி ரெடி பண்ணிவிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஏஜ் சேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் சர்டன் டைம் லோட் ஆகும், கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஒரு 20 செகண்ட்ஸ் ஆகும். 20 செகண்ட்ஸ் 10 to 15 செகண்ட்ஸ் ஆகும். நெட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடும். அந்த ரீசெண்டுங்கிற ஆப்ஷனில் தான் உங்களோட ஃபைல் வந்து பேக்கப்பில் இருக்கும். இது எது நல்லா இருக்கோ பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைம் அதையே போடும்போது இதே டிசைன் வராது, வெவ்வேறு டிசைன் வரும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வரும். அது ஏதோ ஒரு இமேஜ் கிளிக் பண்ணி டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும். நம்ம வந்துட்டு இந்த கார் தான் வேணுமோ அப்படின்லாம் கிடையாது. நமக்கு என்ன கார் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வேறு கார் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இதில் டொயோட்டான்னு சம்திங் இருக்கா, அதை எடுத்துகிட்டு மஸ்டாங் போடுறேன். அந்த பூஸ்டப் பாயிண்ட்ஸ் குறையுதுன்னு கவலைப்பட வேண்டாம். அது குறைஞ்சாலும் உங்களுக்கு இந்த இமேஜ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி ஆப்ஷன். அது பூஸ்டப் பாயிண்ட்ஸு கொஞ்சம் லேட்டாகி தான் வரும். அந்த பூஸ்டப் பாயிண்ட் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் லேட்டாகி லோடாகி தான் வரும். அவ்வளோதான், அடுத்து வந்துருச்சு, மஸ்டாங் வந்துருச்சு. இதில் எந்த இமேஜ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோடு ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இமேஜ் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு கார் மாற்றியாச்சு. சேம் அதே தான், ஆனால் கார் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் இதுக்கான நிறையா டெக்ஸ்ட் நான் வந்து கீழே பிடிஎஃப்ல இருக்குது, அதை பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.